நீ அடிக்கப்பட வேண்டிய இடத்துல வேற யாராவது ஒரு அடி வாங்குவாங்களா? நீ தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல வேற யாராகிலும் உனக்காக அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? நிச்சயமா செய்ய மாட்டாங்க. நிச்சயமா செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் வாய்களை திறந்து இந்த ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சா, நம்மளை எப்படி இருந்த நம்மளை எப்படி ரட்சித்து எப்படி நம்மளை இன்னைக்கு மாற்றிருக்கிறா, இதுக்கு பிறகு நமக்கு நித்தியம் எப்படி இருக்க போகுது, அந்த ஜீவிதம் எப்படிப்பட்டது என்கிற அறிவு, தெளிவு, ஞானம், விவேகம், புத்தி நமக்கு இருக்குமானா நாம் இன்னும் இந்த மாம்சத்துக்குரியவங்களாக வாழ மாட்டோம். மாம்சத்துக்குரியவங்களாய் வாழ மாட்டோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம். நான் சொன்னேன், ஒரு ஆவிக்குரியவர்கள் தினந்தோறும் அவங்கள தூண்டிட்டு இருக்க வேண்டாம், கீ கொடுத்துட்டு இருக்க வேண்டாம், அவங்கள போய் ஆமை சோத்திர எழுப்பி விட்டுட்டே இருக்க வேண்டாம். ஆவிக்குரியவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ வசனத்தை பைபிள் இருந்து நான் எடுக்க முடியும். ஆமே சோத்திரம். தினந்தோறும் தினந்தோறும் எழுந்த உடனே ஆவிக்குரியவன் கர்த்தரை தேடுவான். கர்த்தரை தேடுவான். கர்த்தரை தேடுவான். அந்த பயம் அவனுக்கு வரும். தினந்தோறும் வேதத்தை படிப்பான். ஆராதனையில சரியா சபையில வருவாங்க. ஹல்லேலூயா. நாள் பார்க்க மாட்டாங்க, நேரம் பார்க்க மாட்டாங்க, ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, பொருத்தம் பார்க்க மாட்டாங்க. ஆமே சோத்திரம். உலக வழிபாட்டை, உலக பண்டிகையை எதையும் கொண்டாட மாட்டாங்க. அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். ஒருவேளை இந்த சொல்லப்பட்ட காரியத்தில் ஏதாகிலும் ஒன்றை கர்த்தர் உனக்கு உணர்த்திருப்பாரானா, அதை இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஆவிக்குரியவங்களாய் கடந்து செல்ல கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இரண்டாவது, அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க. அன்புள்ளவங்களா நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விடவா நமக்கு பாடு வந்துருச்சு? இயேசு கிறிஸ்துவை விடவா நம்ம நிந்திக்கப்பட்டுட்டோம்? இயேசு கிறிஸ்துவை விடவா நம்ம தூஷிக்கப்பட்டுட்டோம்? இயேசு கிறிஸ்துவை விடவா நமக்கு பாடுகள்? இல்லைங்க, இல்லை இல்லை. அவர் எல்லாவற்றையும் சகித்தார். காட்டி கொடுத்தவனை நேசித்தா, அடிச்சவனை நேசித்தா, காரி துப்பினவனை நேசித்தா, கொட்டினவனை நேசித்தா, பரியாசம் பண்ணினவனை நேசித்தா. ஆமே. அவரை விழாவில குத்துனவனை, கையில ஆணி அடிச்சவனை எல்லாம் நேசித்தா. அவர் நேசித்தது உண்மையானா, அவருடைய பிள்ளையாக நீயும் நானும் இந்த உலகத்துல நமக்கு எதிராக எழும்புகிற மனிதர்கள் இருப்பாங்க. நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க இருப்பாங்க. நமக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்கிறவங்க இருப்பாங்க. நமக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவங்க இருப்பாங்க. நம்ம கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளானதுனால அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். 1 கொரிந்தியர்ல வாசித்தீங்க அத்தனை வசனத்தை. அன்பு இருந்தா இதெல்லாம் செய்யும். சகலத்தையும் அது தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அது அநியாயத்துல சந்தோஷப்படாது, சத்தியத்தில் அது சந்தோஷப்படும். அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். மூன்றாவது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இதுவரைக்கும் கர்த்தர் உனக்கு தந்த நாளை, நேரத்தை, காலத்தை நீ எப்படி யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. உன் வீட்டு வேலை கண்டிப்பா நீ செய்யணும். சமைக்க வேண்டியது சமைக்கணும். புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும். உனக்கு வீட்டில் இருக்கிற பொறுப்புகளை கண்டிப்பா நீ செய்யணும். அதே நேரத்தில் உனக்கு கிடைக்கிற அவைகள் மத்தியில் உனக்கு கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரங்கள், அது 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா, ஐயோ கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் பைபிள் படிப்போம், கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடுவோம், கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம், அப்படியே பாதத்தில் உட்காருவோம், கணவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆமே நம்முடைய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படின்னு அந்த காலத்தை, நேரத்தை நீ பிரயோஜனப்படுத்திப்பா. ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தர்
ஆமென். அந்த நேரங்களை நீ செலவிடுகிற நேரங்களை, உட்காருகிற நேரத்தை, ஆண்டவரோடு பேசுகிற நேரத்தை, உறவாடுகிற நேரத்தை கணக்கு வைத்து உனக்கு நிச்சயமாய் அதற்குரிய பிரதிபலனை தருவார். கடைசியாக வேண்டிக் கொள்ளுங்க. எதுக்கு வேண்டிக் கொள்ளுங்க? சுவிசேஷத்துக்கு அனுகூலமான கதவு திறக்கப்பட, வழி திறக்கப்பட வேண்டிக் கொள்ளுங்க. நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷ ஊழியத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தல ஊழியத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க. தீர்க்க தரிசன ஊழியத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க. சபை ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெப ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிபர் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சிறுவர் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெண்கள் கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமே சோத்திரம். மருத்துவமனையில் நடக்கிற ஊழியங்களுக்கு, தொழுநோயாளர் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்கு, மிஷனரி ஊழியங்களுக்கு, கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு, எழுப்புதல் கூட்டங்களுக்கு சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ இருக்குது. ஒன்னொன்னுக்கு சோத்திரம் பண்ணாவே நேரம் பத்தாது. ஜெபம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.